பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். செந்தில் கதிர் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மா இவ்வளவு நாளா அவங்க மனசுல இருக்க ஆதங்கத்தை எல்லாமே கொட்டி தீர்த்துட்டாங்க. அதை நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. நம்ம தப்பு பண்ணிட்டோம்டா, நம்ம பேசியிருக்கணும், அப்படி எல்லாம் பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. இதை கேட்டுட்டு உடனே அங்க மீனாவும் ராஜி ரெண்டு பேரும் வராங்க. ஆமா, அம்மாவோட மனநிலை எப்படி இருக்கு? அம்மா இன்னைக்கு ஓவரா பேசிட்டதா அவங்களாவே ஃபீல் பண்றாங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே மீனா அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏடி, நான் என்ன கொஞ்சம் ஓவரா பேசிட்டா பேசுவோம், இதுல போய் என்ன இருக்கு? அந்த மாதிரி அவங்களுக்குள்ளவே 1008 கேள்வி ஓடிட்டு இருக்குன்றாங்க. இருந்தாலும் மீனா, சந்தடி சாக்குல நீ என்ன கோத்து விட்டுட்ட பத்தியா? அதை மட்டும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஏங்க, நான் என்னங்க உங்களை கோத்து விட்டேன்? ஆமா பின்ன, நீ என்னை இப்ப கோத்து தானே விட்ட. ஏங்க, நானால எந்த கோத்தும் விடல. அப்படி நான் என்ன கோத்து விட்டுன்றத இப்ப நீங்க சொல்றீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஸ்ரீரங்கம் போறதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு சொன்னீங்களே, அதுதான்றாங்க. இங்க பாரு மீனா, என்கிட்ட எல்லாம் நீ சொல்லவே கிடையாது. ஏங்க, நான் சொல்லிட்டு போனேன். சரி, நானு வாய்ஸ் நோட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேனே, அந்த வாய்ஸ் நோட்டை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே செந்தில் வாய்ஸ் நோட்டை இல்லையே பாத்துனேன்றாங்க. அப்படியா, சரி உங்க போனை கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்ப போன்ல ப்ளே பண்ணி காட்டுறாங்க. அதுல வாய்ஸ் நோட் போட்டிருக்காங்க. ஸ்ரீரங்கத்துக்கு நானும் அத்தையும் போறோங்கன்ற மாதிரி இருக்கு. நான் என்ன அனுப்பியிருக்கேனே பாக்கலையா, ஆனா அதுக்கு ரிப்ளை மட்டும் கொடுக்குறேன்றாங்க. இல்ல, எப்பவுமே வீடை தொடச்சு வைங்க, காய்கறி வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரிதான் வாய்ஸ் நோட் போடுவியா? அதுவா இருக்கும்னு நினைச்சு நானும் ரிப்ளை பண்ணிட்டேன்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன பண்றது? நீங்க வாய்ஸ் நோட்டை கரெக்டா பாத்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆமா, அதுவும் வேணும்னா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியனை கூட்டிட்டு வராங்க. நம்ம பழனி பழனி கூட்டிட்டு வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு என்னனாலும் பேசிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. மச்சான கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? இந்த குடும்பத்துக்காக ஓட ஒழிக்கிறவரு யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? மச்சான் மச்சான் ஓட ஒழிச்சிட்டு இருக்காரு, நீங்க என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே கோமதி போதும் நிறுத்துடா. என்ன, நீ இப்படி எல்லாம் பேச சொல்லி உன் மாமா சொல்லி கொடுத்தாரன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லையே, அப்படியெல்லாம் இல்ல, நானாதான் மச்சானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். அவங்க யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்கல, நானாதான் பேசினேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. உடனே பழனியை திட்டணும். பழனி அமைதிடுறாங்க. என்ன, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு ஒரு ஒரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கு நான் ஓடா உழைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருடா செந்தில, கவர்மெண்ட் உத்தியோகக்காரா, உனக்கு வேலை வரணுன்றதுக்காக 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டிராவல்ஸ் ஆரம்பிக்கணுன்றதுக்காகவும் 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டோம். கோமதிக்கு பயங்கரமா கோபம் வருது. கோமதி என்ன மனுஷன் நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிள்ளைகளுக்கு செஞ்சதை சொல்லி காட்டுறீங்களேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் சும்மா ஒன்றும் பண்ணலையே, எல்லாமே செஞ்சுதானே செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கரமா கோவப்படுறாங்க. இங்க பார், எண்ணி ஒரே ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு இந்த 10 லட்சம் ரூபாய் பணம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே பயங்கர டென்ஷன்லயும் இருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கதிர் உங்களுக்கு என்ன, 10 லட்சம் ரூபாய் பணம் தானே, நான் கொடுத்துட்றேன், நீங்க இதுக்காக சண்டையெல்லாம் போடாதீங்கன்னு சொல்றாங்க. செந்திலும் அதே பதில் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பயங்கரமா கோவப்பட்டு பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி போனதும் இப்ப பழனி சொல்றாங்க. ஏன் அத்தா, நல்லா இருந்த குடும்பம் இந்த அளவுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கே, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? ஏதாவது நீ இதை சொல்லி விட்டுட்டியா? நல்லா சொல்லி கேக்குறாங்க. டேய், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பக்கம் போயிடுறாங்க. இப்ப செந்திலுக்கும் பயங்கர கோபமா இருக்கு. மீனா வராங்க. ஏங்க, மாமா ஏதோ கோபத்துல சொல்லியிருப்பாரு, அதுக்காக எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, விடுங்க, 1000 இருந்தாலும் நம்ம மாமா தானேன்றாங்க. பெத்த பிள்ளைக்கு செஞ்சத சொல்லி காட்டுற இவரெல்லாம் ஒரு அப்பாவா? எப்ப பாரு மாமா மாமான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றியே, இப்ப எப்படிப்பட்ட வேலையை பண்ணிருக்காங்கன்னு பாத்தியா? இங்க பார், என்ன ஆனாலும் சரி, அவர் கேட்ட 10 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் முகத்துல விட்டெறிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. மீனா இல்லைங்க மாமா, அது சொல்லிட்டு திரும்பவும் பாண்டியனை நியாயப்படுத்துற மாதிரி பேசினட்டும் செந்திலுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. போதும், இதுக்கு மேல அவரை பத்தி என்கிட்ட பேசவே பேசாதுன்னு சொல்லிட்டு
கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப செந்தில் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் லஞ்சம் வாங்குறது எல்லாம் நம்ம பணம் சேர்த்து வச்சு 10 லட்சம் ரூபாய் பணத்தை அப்ப முகத்திலே விட்டெறிஞ்சிடணும். அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். இனி லஞ்சம் வாங்குறதுக்கு யோசிக்கவே கூடாது. நம்ம லஞ்சம் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு செந்தில் முடிவு பண்ணிடுறாங்க. உடனே மீனாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி, மாமா, என்னால எந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்க முடியுமோ எல்லா வேலையுமே நான் முடிச்சு கொடுக்கறேன். நான் அதுக்கான பணமும் வாங்கிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் அனுப்புறதுனாலும் அனுப்பி விடுங்க. நான் பாத்துக்கிறேன்றாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க? ஒரு முறை 60,000 ரூபாய் பணம் வாங்கினதுக்கே அந்த அளவுக்கு பயப்பட்டீங்க. இப்ப என்னடானா இப்படி சொல்றீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படிதான் மாமான்னு சொல்லிட்டு செந்தில் சொல்றாங்க. இப்ப அடுத்ததா நம்ம கதிரோட ட்ராக்க காட்டுறாங்க. கதிர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ராஜி என்ன கதிர், அப்பா இப்படி பேசிட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? ச்சே, ஃபீலிங் எல்லாம் கிடையாது. லைட்டா வருத்தம் தான். அவர் பணத்தை எப்பனாலும் கொடுக்க தானே போறோம். அதை இப்ப கொடுக்க போறோம் அவ்வளவுதான்றாங்க. எங்க பணம் வச்சிருக்க? கோச்சிங் கிளாஸ்க்கே 1 லட்சம் ரூபாய் பணம் கட்டிட்ட. இப்ப இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் எப்படி? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா டிராவல்ஸ் ரன் ஆகுது. அதை வச்சு எப்படி பண்ண போற? காரை இதை விற்க போறியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அதையெல்லாம் பண்ண மாட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ண போறேன்றாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் கண்டிப்பா அவருக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்துருவேன். நீ கவலைப்படாம இருன்றாங்க. பேசினது அப்பா தானே, அதை நினைச்செல்லாம் ஒன்றும் வருத்தப்படல நீ. நான் அதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆளா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதை நினைச்சு வருத்தமும் படல. விடு விடு, பார்த்துக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கதிர் சமாளிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு கோமதி வராங்க. கதிரு கதிருன்னு சொல்லிட்டு, மா என்னம்மா தூக்கம் இல்லையா? இங்க வந்திருக்கன்றாங்க. உன் அப்பா பண்ணது எல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஆத்திரமா வருதுடா. ஏன் தான் இந்த மனுஷன் இப்படி இருக்காரோ தெரியலன்றாங்க. மா, பணம் கேட்டதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் ஏமா நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க? நானு எப்பனாலும் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க போறேன். இதுல என்ன இருக்கு? இதுக்காகலாம் நீ ஃபீல் எல்லாம் ஒண்ணும் படாத. நான் பாத்துக்கிறேன், விட மாட்டுறாங்க. இல்லடா, கொஞ்சம் கூட அந்த ஆளுக்கு மனசாட்சியே இல்ல. இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு. அதை நினைக்கும் போதுதான்டா எனக்கு கோபமா வருது. இப்பவே போறேன். என் பசங்களுக்கு பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணத்தெல்லாம் கேட்காதீங்க, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபீல் பண்றாங்க. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. விடுமா, நான் பார்த்துக்கிறேன். இதை பத்தி இனி அவர்கிட்ட எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு கதிர் சமாதானப்படுத்தி கோமதி அனுப்புறாங்க. அடுத்த நாள் காலையில கோமதி மனசே சரியில்லை, கோவிலுக்காவது நான் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு போறாங்க. உடனே, மா, இதை வச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்காதுன்றாங்க. நான் வாயே திறக்கலடி அம்மா, நான் அப்படியே அமைதியா இருக்கேன்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க காந்திமதி. இப்ப கோமதிக்கு கோவிலுக்கு போறாங்க. கோமதி கோயிலுக்கு போற வழியிலே தான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தங்கமயிலோட அம்மா பாக்கியமும் கோயிலுக்கு போறாங்க. இந்த அம்மா நம்ம பொண்ணை பத்தி பேசுற விதமெல்லாம் பேசிட்டு இப்ப எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. இங்கம்மா, இங்க பாருமா, கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. எதுக்காக நிக்கணும்? உன்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? உன்கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. எப்படி பேசாத போயிடுவீங்க? நான் சொல்ல போற விஷயம் அவ்வளோ முக்கியமான விஷயம். அப்புறம் எப்படி நீங்க பேசாத போவீங்க? நீங்க பேசிதான் ஆகணுன்றாங்க. ஏய், என்ன மிரட்டுறியா? நீ சொன்னா உடனே நான் பேசிட வேணாம். என்னால பேச முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்றாங்க. உங்க வீட்டு வாரிசு என் பொண்ணு வயித்துல வளருது, அது தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. என்னது, வீட்டு வாரிசு வளருதா? என்ன கனவு இது கண்டுட்டு வந்துட்டியா, இல்ல உளறிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கோவமா பேசுறாங்க. நான் சொல்றது உண்மைதான். இங்க பாருங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்த அப்புறம் கூட உங்களால நம்ப முடியலையா? பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துல மயில் இருக்காங்க. மயில் மா, என்னமா பண்ணிருக்க? எதுக்காக தான் எனக்கு தெரியாம என் கபோர்ட்ல இருந்து எதுவும் எடுத்துட்டு வந்தியா? உன் மேல சந்தேகப்பட்டு தான் நான் வந்தேன். கடைசியில அத்தைக்கு இந்த விஷயத்த சொல்றேன்றாங்க. பின்ன என்ன, நீயும் உன் பிள்ளையும் கஷ்டப்படணும்னு என்ன அவசியம் இருக்கு? இங்க பாரு மயிலு, நீ வேணும்னா சுயமரியாதையோட வாழணும்னு சொல்லிட்டு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு என் பொண்ணு புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழணுன்றது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்கியம் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. பாக்கியம் சொன்னதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. கோமதி வாய் மேல கைய வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மயிலுவ பாக்குறாங்க. மயிலு ஆமா அத்தை, உண்மைதான். நான்
உங்க வீட்டு வாரிச வயித்துல சுமந்துட்டு தான் இருக்கேன். இப்ப நானு 2 மாசம் முழுகாம இருக்கேன். ஆனா நான் இனி அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு மயிலு பேசிட்டு இருக்காங்க. உடனே கோமதி ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்காங்க. கோமதியால எந்த ஒரு வார்த்தையுமே பேச முடியாத அளவுக்கு ஸ்டன் ஆன மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. பாக்கியம் "ஏன் அறிவு கெட்டவளே! ஏன் போக மாட்டேன்ற? நீ போ. போயிட்டு உன் புருஷன் கூட சேர்ந்து உன் குழந்தைய நல்லபடியா வாழ வைன்றாங்க." "அத்தை, எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பையன் இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்க புள்ளகிட்ட எவ்ளோ ஆசையா நானு கர்ப்பமா இருக்க விஷயத்த சொன்னேன் தெரியுமா? எந்த ஒரு புருஷனோ, எந்த ஒரு பொண்டாட்டியும் கேட்கக்கூடாத கேள்விய பார்த்து, உங்களுடைய புருஷன் என்ன பார்த்து கேட்டாங்க. அது என்ன கேள்வி தெரியுமா? இந்த வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் பொய் சொன்னவ தான் அத்தை. நான் நெறைய விஷயத்துல பொய் சொல்லியிருக்கேன். நான் சொன்னது எல்லாமே பொய் தான், தப்பு தான். நான் அத நியாயப்படுத்த விரும்பல. அதுக்காக பலமுறை கீழ இறங்கி எந்த அளவுக்கு கீழ இறங்க முடியுமோ, அந்த அளவுக்கு கீழ இறங்கி உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஆனா, என் கேரக்டர பத்தி உங்க புள்ள இப்படி சொல்லும்போது, இனி என்னால எப்படி அத்தை உங்க முகத்துல முழிக்க முடியும்? நான் உங்க புள்ளைக்கு விவாகரத்து குடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். கோர்ட் ஹியரிங் வரும்போது நான் கண்டிப்பா விவாகரத்து குடுத்துடுவேன். உங்க பையனுக்கு எந்த பொண்ணு செட் ஆகுமோ, அந்த பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. சந்தோஷமா வாழட்டும். என் குழந்தை உண்டு, நான் உண்டுன்னு இருக்கிறேன். என் அம்மா ஆதங்கப்பட்டு இங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்த இத்தோட மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு, கோமதி கிட்ட எல்லா உண்மையும் மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு, மயிலு ரொம்பவே கோவமா பாக்கியத்த கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப கோமதிக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியலையே! அப்ப தங்கமயிலு உண்மையாவே பிரெக்னென்ட்டா இருக்காளா? நம்ம சரவணனா அவள பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டா, இன்னைக்கு அவன சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, கோமதி கோவமா நேரா கடைக்கு போறாங்க. "சரவணா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாடான்னு" சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே பாண்டியன் "ஏன் வீட்லலாம் எதுவா இருந்தாலும் பேச முடியாதாம்மா? வியாபாரம் பண்ற இடத்துல வியாபாரத்த கெடுக்கணுமாம்மான்றாங்க. உன் அப்பாவுக்கு வியாபாரத்த தவிர வேற ஒண்ணும் தெரியாது. வெளியில என்ன நடக்குது? நாட்டு நடப்பு என்ன நடக்குது? எதுவும் தெரியாது. இந்த கடைய கட்டிட்டு அழட்டும். நீ வர முடியுமா? முடியாதான்னு சொல்லிட்டு கோமதி கோவப்பட, உடனே சரவணன் "பா, அம்மா ஏதோ முக்கியமான விஷயம்ன்றதுனால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு சரவணன் பாண்டியன் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு, "மா, என்னம்மா விஷயம்ன்றாங்க?" "மயிலுவ நீ பாத்தியான்றாங்க." ஒருவேளை அவ பிரெக்னென்ட்டா இருக்குன்ற விஷயத்த சொன்னாலே, அந்த விஷயத்த இத அம்மா கிட்ட சொல்லியிருப்பாளா? அதனால தான் அம்மா நம்மகிட்ட இந்த விஷயத்த கேட்குறாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்ட்டா அந்த இடத்துல கோமதி சரவணன் கன்னத்திலே பலார்ன்னு ஒண்ணு விடுறாங்க. "ஏன்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னை இந்த வயித்துல தானடா பெத்தேன். அவ மேல 1000 கோவம் இருக்கலாம். ஆனா அவள பார்த்து இப்படி ஒரு வார்த்தைய கேட்கலாமா? சொல்லுடா, கேட்கலாமான்றாங்க." "அம்மா, அவ எல்லா விஷயத்திலயும் பொய் சொல்றான்னு நெனச்சு, இந்த விஷயத்திலயும் பொய் சொல்றான்னு நெனச்சேன். ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழாதபோது இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்போது எப்படிம்மா அவ கர்ப்பமாக முடியும்னு சொல்லிட்டு சரவணன் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு கோமதியோட பதில் என்னவா இருக்க போகுதுங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.